அந்த பொண்ணு வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்த பெண் என்றும் இந்த பக்கம் அவன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை. என் பொண்ணு வந்து இவன் கூட போய் கல்யாணம் பண்றதா காதலிக்கிறதா. இதுல இருக்க கொடுமை என்னன்னா, ரெண்டு குடும்பமுமே நீ நிம்மதியா இருக்க முடியாது. இப்ப போலீஸ் எஸ்ஐயா இருக்கக்கூடிய அவங்க ரெண்டு பேருமே அந்த சரவணன் கிருஷ்ணவேணி சொல்லக்கூடியவங்க, அந்த அம்மா அப்பா ரெண்டு பேர், அவங்க எல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவங்க வந்துட்டாங்க. கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் பல பேரை கொண்டு போய் கோர்ட்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய, கூட்டிட்டு போய் விசாரணைக்கு கூட்டிட்டு போற இடத்துல இருந்த அதிகாரியா, போலீஸ் அதிகாரியா இருந்தவன் இன்னைக்கு அக்யூஸ்டா நிக்கிறான். இதுல வந்து பட்டியலின மக்கள் தான் பாதிக்கப்படுறேன் நான் சொல்ல மாட்டேன். சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஆராசா கேட்கிறாரு, நான் 1 கோடி ரூபாய்க்கு காது வச்சிருக்கேன், என் சாதி பட்டம் அழிஞ்சிருமான்னு கேட்கிறாரு. பெரியார் சொல்றாரு, கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாம சாதி என்கிற கிளை மரத்தை சாய்க்க முடியும். கவிங்கிறவன் கொலை கொண்டுட்டான், செத்து போயிட்டான். இவன் வாழ்நாள் பூரா இவன் எத்தனை நாள் ஜெயிலில் இருக்க போறான் தெரியல. இவனுக்கு ஒரு 20 வருஷம் போடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு 22 வயசு இருக்குன்னா அவனுக்கு 42-45 வயசு ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன வாழ்வேன் அவன் வந்து? பெரிய ஆளு, நம்மெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்றான். இது மாதிரி ஒரு காமெடி உலகத்திலே கிடையாது. ஆண்ட பரம்பரைங்கிறான். சொந்த வாழ்க்கையில சாதி பட்டாளர் இருக்கான். ஸ்டாலினை வன்மையா கண்டிக்கிறேங்கிறான். நம்ம ஸ்டாலின் தான் அருவாளை தீட்டி கொண்டு வந்து கொடுத்து வெற்றாவனை போய் கவினை போய் வெற்றா அப்படின்னு சொன்ன மாதிரியே பேசுறாங்க. நீங்க பேசுறதே கூட ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கூட வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? அப்ப வந்து எடப்பாடி காலத்துல வந்து அப்படியே பொற்கால ஆட்சி நடந்து அப்படிலாம் கிடையாது. அங்கே சாத்தாங்குளம் நடந்துச்சு, இங்கே திருப்பூர் நடந்துச்சுங்கிற மாதிரி தான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பீரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஒரு வருத்தமான சூழல் தான் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறத கொஞ்ச நாளா பேசாம இருந்த மாதிரி இருக்கு. இப்போ மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த ஒரு ஐடி ஊழியர், ஒரு இளைஞர், அவருடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன நடந்திருக்குது சார்? 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் கவின்கிறவன். அவங்க அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். ஒரு வசதியான சூழல்ல இருக்கிற ஒரு குடும்பம். இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து சித்த மருத்துவராக இருக்கிறாங்க. அவங்களும் வந்து செட்டில் பண்ண ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகம், கல்வி, ஒரு சுபிட்சமான குடும்பம். 2 குடும்பத்துக்கு இடையில சாதி ஒரு பெரிய மதில் சுவராக இருக்கிறது. அந்த பொண்ணு வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்த பெண் என்றும் இந்த பக்கம் அவன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை. என் பொண்ணு வந்து இவன் கூட போய் கல்யாணம் பண்றதா காதலிக்கிறதா, இவன் கூட போய் வாழ்றதா. பொருளாதாரத்தை தாண்டி சாதி, பொருளாதார ரீதியாக அவன் வந்து பின்தங்கிய ஆள் கிடையாது. ஓகே, 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா, இவங்களும் சித்தா டாக்டரா இருக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற ஒரு பொருளாதார தன்னிறைவு அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்களில் வந்து ஒரு வழக்கம் உண்டு, உத்தியோகம் புருஷ லட்சணம். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு அவன் முதன்மையானது என்ன? இந்த பொண்ணை வச்சு அவன் நல்லபடியாக காப்பாற்றுவானா, கஞ்சி ஊற்றுவானான்னு கேட்பாங்க கிராமங்கள்ல, இல்லையா? அப்போ ஒரு பொருளாதார ரீதியாக அவன் தன்னிறைவு பெற்றவன், படித்தவன், ஒரு ரொம்ப வறுமைப்பட்டவன் கிடையாது. நல்ல அடிப்படை வசதிகளோடு கூடியவன். இந்த பொண்ணோட பழகினா அவங்களுக்கு பிடிக்கலை. இதை பிரித்து வைப்பதற்கான முயற்சி செஞ்சால் பரவாயில்ல. அவனை ரொம்ப தந்திரமாக வர வச்சு அவனை வந்து வழியில் வந்து கொடூரமான முறையில் கொல்லப்படுறான். அதுவும் அந்த தாயின் முன்னாடி கொல்லப்பட்டிருக்காங்கிறதுலாம் வந்து ரொம்ப சகிக்க முடியாததாக இருக்கிறது. இவனை கொலை செய்கிற அந்த 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 பெண்ணினுடைய தம்பியும் கூட ஒரு சின்ன வயசு பையன் தான். அவனுக்குள்ள இவ்வளவு. ஆமா, 2 பேருக்குமே இப்ப 2 பேர், ஒருத்தன் வந்து கொலை உண்டுட்டான், இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான். நீங்க வந்து அந்த பெற்றோர்கள் வந்து மனவேதனையோட வாடி நிற்கணும். இதுல இருக்க கொடுமை என்னன்னா, 2 குடும்பமுமே நீ நிம்மதியா இருக்க முடியாது. இப்ப போலீஸ் எஸ்ஐயா இருக்கக்கூடிய அவங்க 2 பேருமே அந்த சரவணன் கிருஷ்ணவேணி சொல்லக்கூடியவங்க, அந்த அம்மா அப்பா 2 பேர், அவங்க எல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவங்க வந்துட்டாங்க. இப்ப அவங்களும் வந்து உத்தியோகம் பார்க்குறவங்க, அரசு ஊழியரவங்க. அப்போ அவங்க வன்கொடுமை பிசிஆர் ஆக்டில் வர்றாங்க. அவங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய சீரழிவு. பையன் கொலையாளி ஆகிட்டான். அவனுக்கு வந்து எப்படி போனாலும் சிறை தண்டனை மிக நீண்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது, தண்டனை காலம் இருக்கிறது. அவனுக்கு மிக விரைவாக வந்து எப்படி வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வழக்கை விரைந்து முடித்தார்களோ அது மாதிரி விரைவாக முடிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. ஓகே, இவ்வளவு நெருக்கடிக்குள்ள ஒரு பக்கம் வந்து தன்னுடைய 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை இழந்து தவிக்கக்கூடிய அந்த கவினுடைய தாயாருடைய அழுகுரல் ஒரு பக்கம், அந்த பெற்றோருடைய துயரம் ஒரு பக்கம், மகனை பறிகொடுத்த துயரம் ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் குற்றவாளியாக கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் பல பேரை கொண்டு போய் கோர்ட்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய கூட்டிட்டு போய் விசாரணைக்கு கூட்டிட்டு போற இடத்துல இருந்த அதிகாரியா போலீஸ் அதிகாரியா இருந்தவன் இன்னைக்கு அக்யூஸ்டா நிக்கிறான். கணவன் மனைவி ரெண்டு பேருமே அக்யூஸ்டா நிக்கிறான். இந்த சாதிய மனநிலை என்பது ஒவ்வொரு குடும்பமுமே சாதி சங்கமாக இருக்கிறது. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உயர் சாதின்னு தன்னை சொல்லிக் கொள்கிறவன், பார்ப்பனர்கள் மாதிரி உயர் சாதி தன்னை சொல்லிக் கொடுக்கிறவன் எந்த வன்முறையிலையும் நேரடியா ஈடுபடுறது கிடையாது. அவனுக்கு அந்த சாதி புத்தி இருக்கிறது, ஆனா வன்முறையில் இறங்க வன்முறை களத்துல கள வன்முறை கிடையாது. ரொம்ப ரேரா. இப்ப சுவாதி கொலைலாம் ஏறத்தாழ ஆணவ கொலை தான் சொல்றாங்க. அப்ப அது சர்ச்சைக்குரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்க வந்து அடிமட்டத்துல இருக்கிறவனுக்குள்ளேயும் பெரிய பிரச்சனைகள் வந்து கிடையாது. இந்த இடைநிலை சாதிக்காரனுக்கு மட்டுமே தான் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற உளவியல் சிக்கல் இருக்கிறது. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நல்லது கெட்டதுல சேர்க்க மாட்டாங்க. குடும்ப விசேஷங்களுக்குள்ள மக ஓடி போயிட்டான்னு சொல்லி அதை நீ உனக்கெல்லாம் எதுக்குடா மீசை, உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி சட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான சாதிய புத்தி ஒரு சமூகத்திற்குள்ள அவங்க இயங்க முடியாத சிக்கல் இருக்கிறது. இப்ப இதை வந்து தகர்க்க வேண்டியது ஒவ்வொரு வீடுமே சாதி சங்கமா தான் இருக்கு நடைமுறையில. இப்ப நம்ம எப்பொழுதுமே என்ன நினைக்கிறோம்னா, ஒரு குற்றம் நடந்ததற்கு பின்பு காவல்துறை நடவடிக்கை என்ன, நீதித்துறை நடவடிக்கை என்ன, அரசாங்கம் இதை எப்படி பார்க்குதுங்கிறது நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். இந்த சாதிய மனநிலை என்பது கல்வியினால வந்து கழுவப்பட முடியாத கரையா சாதி இருக்கிறது. ஒரு தண்டனை முறைகளை பற்றியே நம்ம பேசுறோம். பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவிற்குள் வருவதற்கு வரைக்குமே இந்தியாவிலேயோ அல்லது தமிழ் சூழலையோ கூட தண்டனை சட்டங்களே கிடையாது. நீங்க வந்து அரசை வந்து இந்த மண்டையை வெட்டுறா, அவனை தலையை வெட்டுறா அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இன்ன தவறு செய்தால் இன்ன தண்டனை அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குல்ல, அப்படிலாம் கிடையாது. ஒரு அரசியலமைப்பு சட்டம் மாதிரியான அது மாதிரியான அட்டவணைப்படுத்தப்பட்ட தண்டனை முறைகள் என்பது கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? அதற்கு மாற்றாக அவன் சட்ட நூல்களை இயற்றுவதற்கு பதிலாக, தண்டனை சட்டங்களை பற்றிய விவரங்களை எழுதுவதற்கு பதிலாக அறநூல்களை அதிகம் படைச்சிட்டான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனாக முடியாது, தாழ்ந்தவனாக முடியாது. அவன் குணத்தால, அவன் கேரக்டரால, அவன் கல்வியால, அவன் அறிவால, ஆற்றலால தான் உயர்ந்தவனாக முடியுமே தவிர இன்னாருக்கு இன்னார் பிறந்தாங்கிறதுனால எல்லாம் ஒருத்தன் பெரிய மனுஷன் ஆக முடியாது, அவன் சிறந்தவன் ஆகிவிட முடியாது என்கிற கருத்தை தான் அறநூல்களின் வழியாக திரும்ப திரும்ப சொன்னானே தவிர, சாதி இரண்டொழிய சாற்றுங்கால்ன்ற மாதிரி செய்யுள்களை சொன்னானே தவிர, நம்முடைய முன்னோர்கள் அறநூல்களை படைத்தான், தண்டனை முறைகளை வந்து படைக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன பேசுறோம்னா, இதை செஞ்சதுக்கு வந்து இப்ப என்ன திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அண்ணா திமுக ஆட்சியில வந்து எத்தனை ஆணவ கொலை நடந்துச்சுன்னா அவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க. வந்து நம்ம மாத்தி மாத்தி சொல்லும் போது வந்துகிட்டு போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு மாதிரி சக்கலத்தி சண்டை மாதிரி தான் அண்ணா திமுக சண்டை. ஏன்டா செம்பு திருடின, நீ ஏன்டா அண்டா திருடின, இதைத்தான் கேட்கிறாங்களே தவிர திருடினது தப்புங்கிறதுக்கே வரமாட்டேங்கிறாங்க. மாறி மாறி இதை பேசுறது மூலமாக இவங்க ஒரு பட்டியலை வாசிப்பாங்க. உங்க ஆட்சியில தானே அது நடந்துச்சு, சுவாதி கொலை நடந்துச்சு, உங்க ஆட்சியில தானே அந்த ஆணவ கொலை நடந்துச்சு, உங்க ஆட்சியில தானே தாமிரபரணியில நடந்துச்சு, நான் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அப்ப மொத்த கணக்குல மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவான்னா, ரெண்டு ஆட்சியிலையும் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிடுவானே தவிர அவன் கட்சிக்காரனுக்கு வேணா ஜாதகமாக வந்து சொல்லிக்கலாம். இப்ப இது வந்து சமூக பிரச்சனை, இது ஒரு மனநோய், சாதி என்கிற மனநோய். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து பட்டியலின மக்கள் தான் பாதிக்கப்படுறேன் நான் சொல்ல மாட்டேன். அடிச்சவனும் பாதிக்கப்படுறான், அடி வாங்கினவனும் பாதிக்கப்படுறான். ரெண்டு பேருக்குமே பாதிப்பு இருக்கிறது. ரெண்டையும் சமப்படுத்த முடியாது. அதுக்காக கொலை உண்டவன் வீட்டில் இருக்கக்கூடிய துக்கத்தையும் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனவன் துக்கத்தையும் வரல, சமப்படுத்த முடியாது. ஆனா இந்த மனநோய் தீர்க்கப்படுவதற்கு நம்மளுடைய கல்வி முறை தோற்றுவிட்டதா, நம்மளுடைய சமூக அமைப்பு தோற்றுவிட்டதா, நம்மளுடைய அதாவது என்ன சொல்லுகிறதுனா சமூக விழிப்புணர்வுக்கான இயக்கங்கள் தோற்றுவிட்டதா. பெரியாரி பேசுகிறோம், மார்க்சியம் பேசுகிறோம், எல்லோ முற்போக்கு பேசுகிறோம், சமத்துவம் பேசுகிறோம், சோசலிசம் பேசுகிறோம், என்னென்னமோ பேசுகிறோம். இது எதுவுமே சாமானியனுடைய மனதை மாற்றவே இல்லையா, அசைக்கவே இல்லையான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு மோசமான முன்னுதாரண நிகழ்வுன்னு நான் பார்க்குறேன். பல விஷயங்கள் இருக்குது சார். அதில் நீங்கள் சொல்கிறப்போ ஒன்று சொன்னீங்க, கல்வி வந்துருச்சுன்னா சாதி போயிடும். எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, படித்து ஒரு நல்ல பொருளாதார அடிப்படையில் நீங்கள் மேலே இருக்கிறப்ப இந்த சமூகம் சார்ந்த சாதிய ரீதியான பார்வைகள்லாம் போயிடும்
அது இரண்டு சமூகம் இணைவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்லாம் சொன்னப்போ இந்த சம்பவத்துல படிச்சிருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு, நல்ல சம்பளத்துல இருக்காரு, நல்ல குடும்ப பின்னணியில இருக்காரு, இருந்துமே அது மறையல அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியை இந்த காலத்திலையும் ஏற்படுத்துது இந்த 2025லயும். சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஆராசா கேட்குறாரு, நான் 1 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்கேன், என் சாதி பட்டம் அழிஞ்சிருமான்னு கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. அவர் வந்து சாமானியர் கிடையாது. ஓகே, ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர், இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர், படித்தவர், படித்தவர், மேதமை மிக்கவர் இல்லையா. அவர் கேட்குறாரு, நான் 1 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்கேன், நான் பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கேன், என்னுடைய சாதி அழிந்துருமான்னு கேட்குறாரு. சாதி பட்டம் அழிஞ்சிருமா? ஓகே, இது ரொம்ப எனக்கு அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. ஏன்னா ஓகே, இந்த சமூக வாழ்வியல்ல சாதி எவ்வளோ பெரிய ரோல் பண்ணுது. ஒரு ப. சிதம்பரம் அமைச்சராக இருக்கிறதுக்கும், ஒரு நிர்மலா சீதாராமன் அமைச்சராக இருக்கிறதுக்கும், ஒரு ஆராசா அமைச்சராக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த சமூகம் உணர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ இங்கு வந்து சாதியை பார்த்து சமமா இருங்கள் அப்படி சொல்றது, படிக்கட்டை பார்த்து சமமா இருங்கன்னு சொல்றது மாதிரி. படிக்கட்டு என்பது அதற்காக படைக்கப்பட்டது. 1க்கு கீழே 1, 1க்கு கீழே 1. இவன் எழுதி வச்சிருக்கான், தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் வந்து இது வந்து இதில் பிறந்தவன் சத்திரியன், மார்பில் பிறந்தவன் சத்திரியன், தோளில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சுத்துறேன். இதெல்லாம் யாரா சொன்னா? கடவுளே சொன்னார், பிரம்மாவே சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து ஜாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது. பெரியார் சொல்கிறாரு, கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை சாய்க்க முடியவில்லை. அப்போ இப்போ கடவுள் மறுப்பு பேசுகிறவன் யாருக்குமே அவன் இல்லாத கடவுளை எப்படி மறுப்பான்? அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன், நான் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். பெரியாருக்கு கடவுள் கிடையாதுல்ல, இல்லாத கடவுளை எப்படி மறுப்பாரு? எதுக்கு எனக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பிரபாகரன் ஒரு ஆள் இருக்கீங்க, உங்களை நான் மறுக்கிறேன், நீங்கள் ஒரு கருத்து சொல்லி நான் மறுப்பு கருத்து சொல்கிறேன். ஓகே, எதுக்கு பிரபாகரன் கிடையாது? ஓகே, நான் எது மறுக்கிறது? எந்த விஷயத்தை அப்ப விஷயம் அது கிடையாது. பெரியார் சொல்ல வந்த விஷயம் வந்து கடவுள் மறுப்பு கிடையாது. அவரை கொண்டு போய் அந்த முத்திரையை குத்தி அப்படி ஒதுக்கலான்னு பாக்குறான். அவர் சொன்ன விஷயம் என்ன? நீ கடவுளை காட்டித்தான் நீ மதத்தை நியாயப்படுத்துவ, மதத்தை காட்டிதான் சாதியை நியாயப்படுத்துவ. அப்ப எல்லா அடிமை தரங்களும் எங்க இருந்து பிறக்கிறது? புனிதங்களின் வழியா பிறக்கிறது. சாதியின் வழியா பிறக்கிறது. சாதியை காப்பாத்துறதுக்கு மதம் இருக்கு, மதத்தை காப்பாத்த கடவுள் இருக்காரு, கடவுளை காப்பாத்த வேதம் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற போது நேரடி பிரச்சனை அது கிடையாது. வாக்கிய தகராறு, வரப்பு தகராறுலாம் கிடையாது. அது வந்து கடவுள் பிரச்சனை இல்லை. இதை பாதுகாப்பதற்கான புனிதங்கள் அங்கிருந்து பிறக்கின்றன. எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம. நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், திருப்புவனத்துல வந்து அஜித் குமார் என்கிற ஒரு இளைஞன் வந்து காவல்துறை சித்திரவதையால் அடித்து கொல்லப்பட்ட போது பொது சமூகத்திற்கு இருந்த மன எழுச்சி இருக்குல்ல, கோபம் இருக்குல்ல, அது கவின் விஷயத்துல இல்லை. கவனிச்சலா? வழக்கம் போல விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு சில முற்போக்கு சக்திகள் அவங்க மட்டும் வழக்கம் போல அறிக்கையை விட்டுக்கிட்டோ அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டோ அல்லது ஏதோ ஒன்று கருத்து சொல்லிக்கிட்டோ அந்த ஏரியா மட்டும். ஆனால் பொது பொது தளத்திலேயே கூட எதுவும் இல்லை 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 இல்லையா? ஓகே, அநீதிகளில் கூட சாதி பார்க்குறானே, இழைக்கப்படுகிற அநீதிகளில் கூட சாதி பார்க்குறான். பட்டியலின பெண் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டா அது ஒரு செய்தி ஆகாமல் இருக்கிறது. உயர் சாதி சமூகத்திலிருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அத்துமீறல் நடந்துருச்சுன்னா ஊடகங்கள்லாம் பயங்கரமாக ஒப்பாரி வைக்கிறான். பயங்கர ஃப்ளாஷ் நியூஸு, அந்த நியூஸ் இந்த நியூஸ் எல்லாம் போடுறானே, முதன்மை செய்தியாக மாற்றி விவாதிக்கிறாங்க. எல்லா தீமைகள்லேயுமே பாகுபாடு பார்க்குறான். பிறப்பு எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு சமூக அமைப்பாக நம்ம இருக்கிறோம். அது ஒரு பெரிய நம்ம இந்த சமூக அமைப்புக்குள்ள இருந்து இப்போ இவன் என்ன பண்றான்? இதனாலதான் நாங்கள் வந்து பட்டியல் வெளியேற்றம்ங்கிறான் ஒரு குரூப். எல்லாம் இவனுக்கு என்ன பொறாமை, பிற்படுத்தப்பட்டவனுக்கு வந்து என்ன பொறாமையா இருக்குன்னா, இன்னும் இவன் படிச்சு மேல வர்றான், அதை அவனால தாங்க முடியல. யார் வேணாலும் நம்ம தலைக்கு மேல எவன் மேல ஏறி போனாலும் பிரச்சனை கிடையாது. கரண்ட் கட்டானவன பக்கத்து வீட்டுல போயிருச்சான்னு கேட்பான்ல, பரீட்சையில பெயில் ஆனவன ஏத்த வீட்டுக்காரன் பெயில் ஆயிட்டானு கேட்கறான்ல, அது மாதிரிதான் இந்த ஒரு சக சமூகம் தானே. அவன் என்ன ஒண்ணு கேட்கறான்ல, பக்கத்து வீட்டுக்காரையும் பக்கத்து வீட்டுக்காரையும் நம்மளை பத்தி பேசிடக்கூடாதுங்கிறக்காகவே வாழ்க்கை அழிஞ்சு போனதுதான் இதெல்லாம். நம்மளை சொந்தக்காரையும் சொல்லிடக்கூடாது. ஒரு 4 பேர் நம்மளை பத்தி தப்பா பேசிடுவான், அவனுக்காக நடந்த கொலை தாங்க இது. இதைத்தான் கௌரவ கொலைங்கிறான், ஆணவ கொலைங்கிறான். என்ன கௌரவம் இருக்கு, என்ன அது இருக்கு? இப்போ அவன் சொந்தக்காரெல்லாம் வந்து காப்பாற்ற போறான். இப்போ பெரிய வீரன் பட்டம் கொடுத்து இவனை வந்து பாதுகாக்க போறாங்களா? மிச்ச காலம் பூரா ஜெயிலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவன் போய் 10 அக்யூஸ்டை டெய்லி விசாரிச்சவன் போய் அவனே அக்யூஸ்டா நிற்கிறான் சட்டையை கட்டிட்டு. இப்போ இவன் ஒருத்தன் கொலை உண்டுட்டான் பாவான்.
கவின்கிறவன் கொலை கொண்டுட்டான், செத்து போயிட்டான். இவன் வாழ்நாள் பூரா இவன் எத்தனை நாள் ஜெயிலில் இருக்க போறான் தெரியல. இவனுக்கு ஒரு 20 வருஷம் போடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு 22 வயசு இருக்குன்னா அவனுக்கு 42-45 வயசு ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன வாழ்வேன் அவன் வந்து? அவன் எங்கே வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ண முடியாதுல்லங்க. ஓகே, 45 வயசுக்கு மேலே அவன் கல்யாணம் பண்ணி காட்சி பண்ணி தொழில் பண்ணி அவன் ஸ்டாண்ட் பண்ணி வர முடியுமா? எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அவன் வாழ்க்கையும் சேர்ந்தானே சரி. இது ஒரு அரசு துறையிலே இருந்திருக்காரு, காவலர்களாக இருந்திருக்காங்க, கணவன் மனைவி 2 பேருமே இருந்திருக்காங்கிறப்ப தன்னுடைய தனிநபர் வாழ்க்கையில குடும்பத்திலேயே சாதிய மனநிலை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு அரசு ஊழியரா ஒரு காவலரா பணியாற்றப்போ அந்த மனநிலையோடு தான் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம். சமீபத்தில் ஒரு ஜட்ஜு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு மதுரையில். சாதி ரீதியா தான் அவர் தீர்ப்பு சொல்லுவாரு, நம்மவா தப்பு பண்ண மாட்டான்னு அவர் சொன்னாருன்னு சொல்லி பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. வாஞ்சிநாதனுக்கும் சுவாமிநாதனுக்கு 2 நாதன்கள் சண்டை ஓடிட்டு இருக்கு. வாஞ்சிநாதன் சுவாமிநாதன் மேல விசாரணை வரைக்கும் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு வீடுமே ஜாதி சங்கமா இருக்கு அல்லது மத நிறுவனமா இருக்கு. நீங்க வீடு ஜாதி சங்கமா இருக்கும் போது ஜாதி சங்கத்துல இருந்து தூண்டி விடுறாங்கன்னு எந்த குற்றச்சாட்டு இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? கூலிப்படையை வைத்து கொலை செய்தார்கள் அப்படின்னா கூட நமக்கு வந்து அது வேற வகையில சேரும். மகனே கூலிப்படையா மாறுறான், போலீஸ்காரன் மகனே போய் கொலை பண்ணிட்டு வர்றான். அது 2 காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறவங்க வந்து அந்த எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறத, பேசி தீர்க்க முடியலைங்கிறது. அப்ப எல்லாமே எல்லை மீறி போகிறது. இப்ப இதை வந்து அரசாங்கம் சட்டம் போடுறதுனால மாற்ற முடியுமா? ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இது மனமாற்றம். சக மனிதனாக இன்னொருத்தரை நம்ம ஏத்துக்க முடியலன்னா நம்மளால. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாற்றம் வரணும். எல்லாருமே என்ன நினைக்கிறான், என்னை விட இவன் வந்து கீழானவன், என்னை விட வந்து அவன் வந்து மட்டமான ஆளு அப்படிங்கிற உளவியல் சிக்கல் இதற்குள்ள பெரிய அளவுல வேலை செய்கிறது. இப்போ இதை வந்து இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளேயுமே வந்து சாதிய ரீதியான அந்த உளவியல் சிக்கலை வந்து தீர்ப்பதற்கு ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்றதுன்னா, இவர் வந்து கடவுள் மறுப்பை பேசினார். இதுக்காக இந்த சாதிய வன்கொடுமைக்காக தான் பெரியார் கடவுள் மறுப்பு பேசுறாரு. நான் இந்துவாக பிறந்துட்டேன், நான் இந்துவா சாக மாட்டேன், மதமாற்றத்தின் வழியாக நான் இந்த சாதியை கடக்க விரும்புறேன்னு அம்பேத்கர் சொல்றாரு. இப்ப யாராவது மதமாற்றம்னு கிளம்புனாயின்னு வச்சுக்க, ஐயோ நம்ம தாய் மதத்தை காப்பாற்றணுங்கிறான் ஒரு குரூப்பு. யாராவது போய் இந்து முன்னணியை சேர்ந்தவன் அர்ஜுன் சம்பத், விஸ்வ இந்து பரிஷத்து, RSS, பாஜக யாராவது போய் நம்ம 2 பேரும் இந்து தானா வந்து சமரசம் பண்ணி சம்பந்தம் பண்ணி வைக்கிறதுக்கு எவனாவது இருக்கானப்ப? இல்ல கொலை நடக்காம தடுக்கவாது இருக்கிறவன் சம்பந்தம் பண்ணிலாம் வைக்க வேணாம், அவ்வளவு பெரிய பெருந்தன்மைக்கு கூட போக வேணாம், பேசி வந்து கொலை ஆகாம இந்துக்களுக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிற கூடாது அப்படின்னு என்னைக்காவது போய் சமரசம் பண்ணிருக்காங்களா? இல்ல ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒண்ணுமே இல்லையே. கேள்வியும் இருக்கு. ஓகே, நீங்க ஊரு வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது. மாநகரங்கள்ல நகர்ப்புறங்கள்ல வேறு வழி இல்லாம ஒருத்தனுக்கு ஒருத்தன் இடத்த வந்து பக்கத்துல அபார்ட்மெண்ட்ல குடியிருக்க வேண்டிய சூழல்கள் இருக்கு. அப்ப கூட அவங்களுக்கு உறவு இல்லை. பியூர் வெஜிடேரியன் ஒன்லி போர்டு போடுறாங்க. எல்லாம் சாதிலாம் இருக்கு இங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்றது ஏமாத்திக்கிற, தன்னைத்தானே ஏமாத்திக்கிற வேலை. நகரங்கள்லயும் சென்னை இருக்கிறது. பணம் வந்து விட்டால், வசதி வந்து விட்டால் சாதி அழிந்து விடும்னா கவின் கொல்லப்பட்டிருக்க மாட்டானே. அவன் கொலைக்கு அடிப்படையே வந்து எது? சாதிய இதுதானே, ஆதிக்கம் தானே. அப்போ இங்கே இருக்கு சாதியை வந்து நம்ம முழுமையாக வந்து நம்ம ஊரில் வந்து வண்ணார்தரு, இது யாதவருது, இது வந்து கோணார்தரு, இது பல்லதரு, இது பறையதரு அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கல. அங்கு ஊர் வேறு சேரி வேறாக இருக்கிறது. தென் மாவட்டங்களில் வந்து ஒரு முறை சாதி கலவரம் நடந்தப்போ வெளிநாட்டில் இருந்து ஃபாரின்ல இருந்து பத்திரிகையாளர்கள் வர்றான், சர்வதேச ஊடகங்கள்லேருந்து. அவனுக்கு எதுக்கு சண்டை போட்டாயினே விளங்கல கடைசி வரைக்கும். என்ன காரணம்னா, ஆதிக்க சாதின்னு சொல்லிக்கிறவனும் இங்க பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவனும் மோதிக்கிறாங்கல்ல, 2 பேரும் மோதிக்கிறாங்கல்ல. அவன் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து பாக்குறான், இவனும் கருப்பா இருக்கான் அவனும் கருப்பா இருக்கான், எதுக்கு சண்டை போடுறாங்க தெரியல. இவனுக்கும் குடிக்க கஞ்சி இல்லை, அவனுக்கும் இல்லை. இவன் 2 எருமை மாடு வச்சிருக்கான், அந்த மாட்டை இவன் மேய்ச்சிட்டு வர்றான். ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இவன் ஜமீன்தாரா பண்ணையாரா இருந்து அவன் வந்து கூலி அடிமை வேலை பார்க்குறவனாலும் இல்லை. 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கான் வாழ்வியல் தரத்துல. ஆனா அவனுக்குள்ள ஒருத்தனுக்கு உயர்ந்தவன்கிற உணர்வை ஊட்டியிருக்காங்க, புத்திக்குள்ள ஒரு விஷத்தை பூத்திருக்காங்க. நான் பெரிய ஆளு, நம்மெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு காமெடி உலகத்திலே கிடையாது. ஆண்ட பரம்பரைங்கிறான். நீங்க ஆளாத பரம்பரையே கிடையாதுங்க. முதல்ல ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்களா? ஆளாத பரம்பரை ஏதாவது இருக்கா? என்னடா ஆண்ட பரம்பரை இல்ல. அதாவதுங்க இப்ப வந்து என்ன பண்ணுவான்னா, இப்ப சிவகங்கை இருக்கு, என் ஊர்ல இருந்து 17 கிலோமீட்டர் என் கிராமத்துல இருந்து சிவகங்கை, அதுக்கு ஒரு ராஜா. அப்படியே நான் எங்க ஊர்ல இருந்து 40-35 கிலோமீட்டர் கடந்தா மதுரை, அது பாண்டிய பேரரசா. இது மருது பாண்டியர்களுடைய அரசாங்கமா?
இது வந்து 17 கிலோமீட்டர், அது 30 கிலோமீட்டர். ஓகே. 30 கிலோமீட்டருக்கு ஒரு ராஜா இருந்திருக்கான் அந்த காலத்துல. ஆமா. பாரியினுடைய பரம்பு மலையை போய் ஒருத்தன் அளந்திருக்கான். தமிழ் படிச்சவன், போய் இலக்கியம் படிச்சவன், ஆய்வு செய்யறதுக்காக PhD பண்றதுக்காக போயிருக்கான். போய் பார்த்துருக்கான். இன்னைக்கு பாரியினுடைய பரம்பு மலை மற்றும் அந்த ஊர் கணக்குலாம் போட்டுட்டா பாரி ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு ஜனநாயகத்துல. ஓ இல்லை, அவ்வளவுதான். ஆனா ஒரு மன்னரா இருக்கு, பெரிய மன்னர், ஒரு புலவர் பாடி இருக்கா. இவருக்கு தனித்தனியா இருந்திருக்காங்க. அதாவது 500க்கு 529 சமஸ்தானம் இருந்திருக்காங்க முகலாயர் இங்க வரும்போது. குட்டி குட்டி ராஜா. அவன் ஒரு 500 குதிரை வச்சிருப்பான். அங்கிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனவொன்னே அங்கிட்டு ராமநாதபுரம் மகாராஜா சேதுபதி சீமைக்கு விட்டான். இந்த பக்கம் வந்தா திண்டிவனத்துல பழைய மன்னரா இருந்தா திண்டிவனத்துல வந்து ராமதாசனா அப்போ ஒரு மன்னரா இருந்திருப்பாப்ல. அன்புமணி ஒரு இளவரசரா இருந்திருப்பாரு. அதுதான் விரும்புறாங்க. இப்ப ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ராஜா இருந்திருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துல ஒரு ராஜாவா இருந்திருப்பாரு. செங்கோட்டையன் வந்து ஒரு அமைச்சர். அப்படியே நீங்க ஜனநாயகத்தை மறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், குட்டி குட்டி ராஜாவா இருந்திருப்பாங்க. அப்ப ஜனநாயகம் வந்து எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல வந்து பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு பின்னாடி இப்ப கூட சோழர் காலத்திலே வந்துருச்சுன்னாங்கல்ல, ஜனநாயகம் வந்துருச்சுங்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு அதுக்குள்ளேயே ஒரு பெரிய வித்து இருக்கு. அதுல சோழர் காலத்துல வந்து வந்த குடவோலை முறை இருக்கு இல்லையா, அது வந்து உயர் சாதி பார்ப்பனர்களுக்கும் சொத்து இருக்கிறவங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும். சாமானியர்கள்லாம் ஓட்டு போட முடியும். எல்லாரெல்லாம் ஓட்டு நிலக்கிழார்கள் பெரும் நிலம் வச்சிருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் வந்து ஓட்டு போடலாம். நிலம் வச்சிருக்கிறவங்க ஓட்டு போடலாம். பணக்காரங்க நில உடைமை சமூகத்தை சேர்ந்தவர்களும் உயர் சாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அது ஜனநாயகத்துல எல்லாம் சேராது. குடவோலை முறை சும்மா நம்ம பெருமைக்கு சொல்லிக்கலாம். ஜனநாயகத்தின் தொடக்கம்னு வேணா சொல்லிக்க, அதுதான் ஜனநாயகம்லாம் சொல்லிடாத. நீதி கட்சி காலத்துல தான் நமக்கு வந்துச்சு. அம்பேத்கர் அரசியல் சாசனத்துல தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டுங்கிறது வந்துச்சு. அப்ப மனிதனை சமத்துவமாக நடத்தக்கூடாது என்கிற மனநிலையை நம்ம உற்பத்தி செய்துவிட்டு ஸ்டாலின் சரியில்லை, அவங்க சரியில்லை, இந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சி சரி, இதை சொல்லி நம்ம நகர்த்தி தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறோம். இப்படி சொல்றவன் யாராவது சாதியற்றவனா இருக்கானான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஓகே. சனாதனம் வேணும் எனக்கு, ஆனா ஜாதியில கொலை நடக்கக்கூடாதுங்கிறான். நான் நெருப்பை வச்சு எரிப்பேன், கூரை மட்டும் பத்திக்கிற கூடாதுன்னா எப்படி அது? நான் வீட்டுக்குள்ள தீ வச்சிருவேன், கூரை மட்டும் எரியக்கூடாதுன்னு சொல்றது தான் அது. ஆணவ படுகொலை மட்டும் நடக்கும். சாதியை போட்டுருவாங்களாம். சாதிய வன்கொடுமையில இருந்து ஒரு ஆணவ படுகொலை நடந்தால் ஏற்றுக்க மாட்டாங்களாம். இப்படி ஒரு குரூப் திடீர்னாங்க ரொம்ப பேர். சொந்த வாழ்க்கையில சாதி பற்றாளர் இருப்பேன், ஸ்டாலினை வன்மையாக கண்டிக்கிறேங்கிறான். நம்ம ஸ்டாலின் தான் அருவாளை தீட்டி கொண்டு வந்து கொடுத்து வெற்றா, அவனை போய் கவினை போய் வெற்றா அப்படின்னு சொன்ன மாதிரியே பேசுறாங்க. ஓகே. இதற்கு எந்த அரசாங்கம், இது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கங்கிறது அல்ல. இப்போ யாராவது பொறுக்கி போய் வெட்டினா பரவாயில்ல, காவல்துறையில வேலை பார்க்குறேன் மயம் போய் வெட்டுறான்ல, கூலிப்பட வெட்டினா பரவாயில்ல, அரசு ஊழியர் மகன் அவன் அங்கிட்டு வாத்தியாரு மகன், இவன் ஐடி கம்பெனி. யாராவது நாகரிகமற்றவர்கள், கல்வியற்றவர்கள், பொருளாதாரம் இல்லாதவன், அடிப்படை வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் இல்லாதவன் வெட்டுறானா பரவாயில்ல. இந்த கொடுமைக்கு எப்படி முடிவு எழுத முடியும்? இந்த உளவியல் சிக்கல் இருக்குல்ல, நீங்க சொல்ற உளவியல் சிக்கல் இப்ப தமிழகம் முழுவதுமே நம்ம எடுத்துக்கிட்டாலும், நீங்க சொன்ன மாதிரி நகர்ப்புறங்கள்ல கம்மியா இருக்கு அப்படின்னாலும், தென் மாவட்டங்கள்ல அதிகமா இன்னுமே அது நிலை பெற்று அப்படியே இவ்வளவு கல்வி அறிவு வந்த பிறகும் அந்த சாதிய மனநிலை இருப்பதற்கான முக்கிய காரணம். இதுல கூட நான் முரண்படுறேன். குக்கிராமமும் கிடையாது. திருநெல்வேலி என்ன குக்கிராமத்துல வரும்? அது ஒரு மாநகராட்சி தானே. இன்னைக்கு கணக்குப்படி மாநகராட்சியில தான் நடந்திருக்கு. அப்ப சாதிய மனநிலை என்பது சிற்றூர்களில வந்து ரொம்ப ஆழமா வேரோடி கிடக்குங்கிறத தாண்டி பெருநகரங்கள்லயும் அப்படிதான் இருக்கு. அது ஒரு கற்பிதம். கிராமங்கள் வந்து சாதி அதிகமா போட்டுருது, சாதியை வந்து ரொம்ப பிடிவாதமா வச்சிருக்கு, வைராக்கியமா வச்சிருக்குங்கிறத தாண்டி அதே ஆளுதானே இந்த ஊருக்கு வந்து குடியேறேன். நீங்க பல இடங்கள்ல நான் பார்க்குறேன். இந்த பகுதியில் போனீங்கன்னா, அந்த வட சென்னை பகுதிகளுக்குள்ள கொஞ்சம் போனீங்கன்னா, மீஞ்சூர் அந்த மாதிரி பகுதிகளுக்குள்ள, மாதவரம் பக்கம்லாம் போனீங்கன்னா, திருநெல்வேலி பக்கம் என்னென்ன இருக்கும், ஆழ்வார் திருநகரி இருக்கா அந்த பக்கம், அந்த மாதிரி சில ஊர்கள்லாம் இருக்கா அந்த பக்கம், அதை பூரா இந்த பக்கம் வச்சிருக்காங்க. அந்த கோவிலும் வச்சிருக்காங்க. அப்ப அவன் ஊருக்காரனா சேர்ந்து கோயில் கட்டி அப்படி பிழைக்க வந்தவர்கள் பூராமே என்ன பண்றான்னா, அவன் ஆளுகளா ஒன்னா கூடி அவுட்ல இடம் வாங்கும் போது என்ன பண்றான்னா, சொந்தக்காரன் மச்சான் மாமான்லாம் சேர்ந்து அப்படியே லிங்கா வந்து வாங்குறாங்க. மொத்தமா ஒரு இத்தனை ஏக்கர் அப்படின்னு சொல்லி வாங்கி அவனுக்கு ஒரு இடத்த பிரிச்சு வீடு கட்டும் போது மறுபடியும் இங்க ஒரு அதே ஊர் மனநிலையோட வாழ்றாங்க. அப்படியே கட்டமைப்பு அப்படியே இருக்கு. அதனால இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். அரசுங்கிறது ஒரு பிரச்சனை நடந்த பின்னாடி தீயணைப்பு மாதிரி தான். தீ பிடிச்ச முன்னாடி வந்து தண்ணியை ஊத்துனாங்களான்னு கேட்கறதான் அரசாங்க நடவடிக்கை. தீயே பற்ற வைக்காம அந்த சாதிய மனநிலையே வராமல் இருப்பதற்கு சமூக ரீதியாக நம்ம வந்து கல்வி திட்டத்தில் இருந்து, நம்முடைய வாழ்க்கை முறையில் இருந்து சக மனிதர்களை இழிவாக கருதுகிற போக்கு,
அவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் சொல்லிக் கொடுக்குற ஒரு உளவியல் சிக்கலை வந்து நம் குழந்தைகள்கிட்ட அடுத்த தலைமுறைகிட்ட வந்து சேரி இல்லா ஊருக்குள்ளே பிறக்க வேணும் பேரப்புள்ளன்னு சினிமா பாட்டில் வந்து கபிலன் எழுதினாரு. எத்தனை பேரை எத்தனை தலைமுறை கடந்து நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படி ஒரு உளவியல் சிக்கல் இல்லாத ஒரு சமூக அமைப்பை ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்காத வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம பேசலாம், ஸ்டாலின் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி 2 பேர் சொல்லுவான், அவ்வளோதான். அது வந்து இந்த அரசை டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பேசுகிறதே கூட ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கூட வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க, அப்போ வந்து எடப்பாடி காலத்தில் வந்து அப்படியே பொற்கால ஆட்சி நடந்து அப்படிலாம் கிடையாது. அங்கே சாத்தாங்குளம் நடந்துச்சு, இங்கே திருப்பூர் நடந்துச்சுங்கிற மாதிரி தான். என்ன அங்கே நடவடிக்கை லேட்டாக எடுத்தாங்க, இவங்க சீக்கிரம் எடுத்தாங்க, அவ்வளோதான். அப்போ அதே காவல்துறை சித்திரவதை, அதே சாதிய வன்கொடுமை மாதிரியே இது அரசியல் பிரச்சனை அல்ல, இது நிர்வாக பிரச்சனை அல்ல, இது தனி மனிதனுடைய உளவியல் பிரச்சனை. இது தீர்க்கப்படணுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னும் கூட ஒரு சில மனநிலை வந்து பேசுறப்ப இந்த பசங்க இளம் வயசுல பண்றாங்க, அவங்களுக்கு தெரியலையா ஒரே சமூகத்துல பண்ற காதல ஒரே சமூகத்துல பண்ண வேண்டியது தானே, அது என்ன வேற்று சமூகத்துல பண்றது, தன்னுடைய பெற்றோர் குடும்ப சூழல் தெரியும், அவங்களுக்கு குடும்பத்துல ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஏன் வந்து காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இன்னைக்கும் ஒரு போற போக்குல பேசிட்டு போயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை எப்படி பாக்குறது? இல்ல, அதாவது இது எப்படி, நாங்க திருமணம்ங்கிறது வந்து 2 பேர் தனிநபர் விருப்பம் சம்பந்தப்பட்டதா இல்லை. இப்போ எனக்கு ஒரு திருமணம், ஒருத்தருக்கு திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கலேன், அதுக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க குடும்ப சொத்து பாதுகாப்பதுக்குள்ளே. இப்போ வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அந்த பொண்ணு பேரில் வந்து ஒரு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இன்றைக்கி ஒரு 4 கோடி ரூபா மதிப்பு வரும்னு வச்சுக்கோங்க, அதை இவன் ஆள்றதா இவன் விமர்சனம் ஆள்றதான்னு ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு. அது சொத்து சம்பந்தப்பட்டதாக, யாரோ ஒருத்தர் தானே வந்து அதை இல்லை அது வந்து எப்படின்னா, ஏன் சொந்த பந்தம் இல்லை, ஏன் ஆளுகை இல்லை, அவன் வீட்டில் நான் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் சோறு திங்க மாட்டேன், கை நினைக்க மாட்டேன், அவன் வீட்டு வாசலில் வந்து என் வீட்டு வாசலில் நின்று அவன் வீட்டு வாசலில் போய் நான் நிற்க மாட்டேன், இப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, ஈகோ இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய உளவியல் சிக்கல் இருக்கு. அப்போ திருமணம் என்பது திருமணம் கிடையாது. அவன் இப்போ நீங்கள் பாருங்கள், வாழ்நாள் முழுக்க சேகரிக்கிற செல்வத்தை ஒரு மக வச்சிருப்பான், 2 கோடி ரூபாய்க்கு வந்து பெரிய மண்டபத்தை பிடிச்சி ஊர்லாம் கூப்பிட்டு வந்து சோறு போட்டு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறான். எல்லாருமே அவன் சக்திக்கு மீறி ஒரு கல்யாணம் பண்ணுறான். அவனுடைய வருமானத்தினுடைய வரம்பை மீறி தான் ஒரு திருமணத்தை நடத்துகிறாங்க. எல்லாருமே கடன் வாங்கி அல்லது வாழ்நாள் பூரா சேகரித்து வச்சு நகை சேர்த்து வச்சு சொத்து ஏதோ ஒன்று சேர்த்து வச்சு பெருசாக நடத்துகிறாங்களே. ஒருவேளை சொல்கிறேன், திடீர்னு அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஆகிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்க, இதனுடைய பொருளாதாரம் என்ன ஆகுது? ஊரில் சோறு போட்டேன்லாம் வந்து 30 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன், 50 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன், மிடில் கிளாஸ் சொல்கிறான்ல. ஒரு பொண்ணு இறந்தே போச்சு சமீபத்தில், இந்த ரித்தன்யா நடக்குதுல்ல. என்ன இது ஏன் இவ்வளவு பெருசா நடத்தணும்? முதல்ல இதுல என்ன கௌரவம் இருக்கு? அப்ப கௌரவம் கிடையாதா? பொண்ணு வாழாவட்டியா போயிட்டா, இல்ல குடும்பத்துல பொருந்தாம போயிட்டாங்க, என் குடும்பத்துல வேற மாதிரி இருக்காங்க, சைக்கோவா இருக்காங்க, ஏதோ ஒரு சிக்கல்ல பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, சூசைட் பண்ணிக்கிறா, என்னென்னமோ நடக்குதுல்ல, விபரீதங்கள் நடக்குதுல்ல. அப்ப இந்த திருமணத்தை வந்து அவன் என்னவா கருதுறான்? வாழ்நாள் முழுக்க வந்து சேகரித்த செல்வத்தை வந்து தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டுற விஷயமா கருதுறான், சொத்தை பாதுகாக்கிற விஷயமா கருதுறான். இது வெறும் திருமணம் 2 பேர் சம்பந்தப்பட்ட, ஆண் பெண் 2 பேர் சம்பந்தப்பட்ட அன்பாக காதலாகவோ உறவாகவோ பார்க்கலாம். இப்போ 2 பேர் நட்பா இருக்கிறதுல ஏதாவது சிக்கல் இருக்காங்க? அது இல்ல இல்ல. நீங்க கல்லூரிகள்ல படிக்கிற இடங்கள்ல நம்ம எவ்வளவு பேர்ட்ட பழகுறோம், தெரியாம வேற சமூகங்களோட சமூகம் தெரியாமலும் பழகுறோம், தெரிஞ்சாலும் பழகுறோம். தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்காலர்ஷிப் மூலமா தெரிய வருதுன்னா கூட நம்ம அதே நட்போட தான் நம்ம பழகுறோம். அங்கு உறவு முறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்கே வந்து பரிமாற்றம் இல்லை, சொத்து பரிமாற்றம் கிடையாது, எலும்பு இல்லை, இது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல. வருமானம், நகை, பொருளாதாரம், போக்குவரத்து, நல்லது கெட்டது, கௌரவம் எல்லாமே இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் திருமண முறை என்பது எளிமைப்படுத்தப்படாமல் இருக்கு. டைவர்ஸ் அதோட கொடுமையாக இருக்கு. ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து திடீர்னு டைவர்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் கழிச்சு தான், குழந்தையெல்லாம் இருந்து எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்க. நான் அவங்கள ஆறுதலாக 2 வார்த்தை பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவனை பிரிஞ்சதில் எனக்கு வருத்தம் இல்லை, எங்கள் அப்பா வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சு காசை வந்து செலவு பண்ணார், என் குடும்பத்தினுடைய மொத்த செல்வமும் அழிஞ்ச திருமணம், திருமணத்துக்கு மொத்த பொருளாதாரமும் அழிஞ்ச திருமணம். அன்னைக்கு அந்த காசில் ஒரு வீடு வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு அதனுடைய விலைவாசி வந்து இன்னைக்கு 3 மடங்காக விலையேறிடும். அன்னைக்கு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கினா கூட இன்னைக்கு அது 1.5 கோடி ரூபாய் ஆயிரும். மொத்தமாக போச்சுன்னா இதுதான் இப்போ நம்மளுடைய திருமண முறைகள், நம்மளுடைய எல்லாத்தையுமே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில். குழந்தைகளுக்காக தானே அப்போ வாழணும், கொலை பண்ணிட்டு எப்படி வாழுவாங்க? நீ ஒருத்தன் வந்து உயிரை ஒருத்தன் பிள்ளைய பறி கொடுத்துட்டு வாழணும், ஒருத்தன் கொலையாளியாக வாழணும் இன்னொரு குடும்பத்தில், என்னென்று வாழ்வாங்க? இனிமே
சாதி வந்து அவங்களுடைய மொத்த நிம்மதியை அவன் பறிச்சிருச்சு. நம்ம ஒரு நாள் பேசிட்டு கலைஞ்சு போயிடுவான். அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த பழியையும் இந்த அவமானத்தையும் இந்த துயரத்தையும் இந்த இழப்பையும் தாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த பெண்ணுடைய மனநிலை மருத்துவ இனி நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த பெண்ணோட வாழ்க்கை அடுத்த கட்டம் என்னன்னு ஒரு இதுல அப்ப ஆத்தா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அப்ப வந்து வெட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன அந்த ஜாதியை காப்பாத்தி என்ன பண்ண போறாங்க? இது ஒரு மனநோய் தானே. நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் ஒரு மனநோய். ஒரு மனநோய்க்காக கொலை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பல தகவலை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி சார். நன்றி.